பேசுவதில்லை, அடபக்தியும் குறைவதும் இல்லை, காதலி பேசவும் இல்லை, என் காதல் குறைவதும் இல்லை. மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும், என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். நான் தூர தெரியும் வானம், நீ துப்பட்டாவில் இழுத்தாய் என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாய். ஹாய் 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 எல்லாருக்கும் அப்படியோ இனிய மாலை வணக்கங்கள். என்ன பாஸ் எங்கே பார்த்தாலும் ரொம்ப கவலை தானா, ரொம்ப ஒப்பாரியா, ரொம்ப சுகம் அப்படின்னு நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிச்சேன். எங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் லக்ஷயா மற்றும் எங்களுடைய சங்கீதா அப்படின்ட்டு அருமையாக சொல்கிற எங்களுடைய ஷர்மிளா அவர்களுக்கும் இந்த வேலைகள் அப்படியோ நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தொடர்ச்சி அப்படியோ நீங்களும் மனிதிருக்க போகிறீங்க. 4:30 மணி வரையும் அப்படியோ உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலியினுடைய அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படி இணைந்திருக்க போகிறீங்க. இதுவரை அப்படி எல்லா நேர்களும் என்னென்னு சொன்னால் ரொம்ப கவலையாகவும் ஒரு சோகமாகவும் அப்படியோ நிகழ்ச்சியினை அப்படியோ கேட்டுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கவலையான ஒரு சாங் அப்படியே ஒரு இமை மீசையும் நிகழ்ச்சியை தான் அப்படியே கேட்டு வந்திருக்கிறீங்க. இப்போ என்னென்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது, நேரம் இருக்குது அப்படின்னு சொல்ல மாதிரி சோகங்களை அப்படியோ சோகத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து அப்படியே உங்களெல்லாம் குத்தாட்டம் போகிறதுக்கு என்னோட சேர்ந்து குத்தாட்டம் போகிறதுக்கு குட்டியான ஆக்கள் தானே தேவை. அதனால் எங்களுடைய குட்டி பொண்ணு ரேகா. ஆமாம் ஆமாம், வணக்கம் ரிஸ்லான். இந்த வேளையில் வந்து அதிரடியான நிகழ்ச்சியை வந்து அப்படியே தொகுத்து வழங்குறதுக்கு நான் அவங்க குட்டி பொண்ணு அப்படியே வந்திருக்கேன். அது மாத்திரமில்ல, என்னடா இன்றைக்கு ஒரு பையன் வந்திருக்காரு அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியிலன்னு எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும் ரிஸ்லான். கன்ஃபியூஸ் தானே, குட்டி பொண்ணு அப்படிங்கக்குள்ள அதுக்கு ஒரு எதிர்மறை, அதாவது இரவு பகல் வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணுங்கிற வகையில நெடிய பொண்ணு ஒன்று இருக்குன்னு தானே. ஆமாம் ஆமாம், நம்ம ஜோ தான், அது வேறு யாரு? ஹாய் ஹாய் ரிஸ்லான். அது என்ன, அது இரவு பகல் அப்படிங்கிற மாதிரி குட்டி பொண்ணுக்கு ஒரு கெட்ட பொண்ணு இருக்கிற மாதிரி அப்படியோ தொடர்ச்சி அணிந்திருங்க. இது உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலி அப்படின்னு நாங்கள் உங்களோட ரொம்ப சந்தோஷமாக தான் பேச போகின்றோம். இன்றைய நாள் உங்களுடைய நிகழ்ச்சியிலே தொகுத்து வழங்க உங்களுடன் தொடர்ந்தும் நாங்கள் அப்படியோ பேச காத்திருக்கின்றோம். போங்க பாபானா கொஞ்சுவோம், அதெல்லாம் நான் கொஞ்சுவோம், சிரிச்சாலும் கொஞ்சுவோம், சிரிச்சாலும் கொஞ்சுவோம். லோ 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 லோக்கல் மரண மாச பத்தா லோக்கல் கண்ணத்துல கிசுங்கோ, பழுத்துல கிசுங்கோ, இடுப்புல கிசுங்கோ, ஜஸ்ட் கொஞ்சம் மிசுங்கோ. ஷீபாடா ரொம்ப கெட்ட ஷீபாடா, ஒட்ட ஷீபாடா ரொம்ப கெட்ட ஷீபாடா. மொட்டை தலை கூட மாசுடா, மொரட்டு பிடியும் மாசுடா, திமரும் மாசுடா, நீ எப்படி வந்தாலும் மாசுடா. லோ 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 லோக்கல் மரண மாச பக்கா லோக்கல் முடியும் மாசுடா, முழுக்கு துணி சகுட மாசுடா, நின்னா நடடா மாசுடா, நடனம் எனக்கு மாசுடா. லோ 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 லோக்கல் மரண
ஸ்டைலும் மாசுடா, நீ ஆடுற வேகமும் மாசுடா, என்ன அடிச்சு புடிச்சாலும் மாசுடா, என்ன அள்ளி அழைச்சாலும் மாசுடா. காந்த கருப்பு கூட மாசுடா, கள்ள சிரிப்பு கூட மாசுடா, முகமும் கொஞ்சமும் மாசுடா, அட மொத்தத்துல மாசு பேரு மாசுடா. மாசார பண்ட பத்தறியுவோம் நாங்க, பிகர குட்டா சூப்பரா கொஞ்சுவோம் போங்க. ராவணா கொஞ்சுவோம், அதெல்லாம் நான் கொஞ்சுவோம், சிரிச்சாலும் கொஞ்சுவோம், மறைச்சாலும் கொஞ்சுவோம். லோ 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 லோக்கல், மரண மாச பக்கா லோக்கல். கண்ணத்துள்ள கிசுங்கோ, கழுத்துள்ள கிசுங்கோ, இடுப்புள்ள கிசுங்கோ, just கொஞ்சம் மிசுங்கோ. ஷீபாடா, நம்ம கெட்ட ஷீபாடா, ஒட்ட ஷீபாடா, ரொம்ப கெட்ட ஷீபாடா. மொட்ட ஷீபா, கெட்ட ஷீபா, மொட்ட ஷீபா, மொட்ட ஷீபா, கெட்ட ஷீபா. மொட்டை அப்படி ஒரு அருமையான பாடல் ஒலித்து இந்த பாடல். அது அப்படியோ மொட்டை சிவா கெட்ட சிவா திரைப்பட பாடலுக்கு அப்படியோ அந்த பாடலை பாடி இருக்கிறாங்க யாருன்னு சொன்னால் சங்கர் மகாதேவன் தான் அந்த பாடலுக்கான இசையினை வழங்கியிருக்காரு. அப்படியே பாடலை பாடியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பாடல்கள்லாம் சொல்லலாம். அப்படியே ஒரு இனிமையான குரலில் அந்த பாடல்கள் ஒலித்து வந்திருந்தது. ஆமாம் ஒரு அருமையான அட்டகாசமான பாடல் தான் அப்படியே பார்த்துட்டு வந்திருக்கேன். அது மாத்திரமில்லா நீங்களும் முகப்புத்தல் மூலமாக நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே வாங்கங்கிற முகப்புத்தல் மூலமாக தாமரை வானொலியோ லேட் ரேடியோன்ற ஃபேஸ்புக் பேஜ் மூலமாகும். அது மாத்திரமில்லா அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியை நீங்களும் கேட்டு ரசிக்கணும்னு சொன்னால் அப்படியே வாங்க இணையதளம் மூலமாக www.tamarefm.lk இணையதளம் மூலமாக வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே நிகழ்ச்சியில் அணிந்து கொள்வது தயாராக இருக்கோம் இல்லையா ருஸ்லான்? எஸ் கட்டாயம். அப்படி அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல அருமையான பாடல்களும் இருக்குது. அப்படி இல்லையா உங்களுக்கு ரொம்ப செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கட்டாயமான பாடல்களாக இருக்கு. அதாவது உங்களுக்குன்னே வழங்கணும்னு சொல்லி இந்த குத்து போகிற நேரத்தில் அப்படி குத்தாட்டமான நிறைய பாடல்கள் இருக்குது. அந்த வகையில் அந்த பாடல்கள்லாம் அப்படி எங்களுக்கு செலக்ட் பண்ணி தந்தது யார் தெரியுமா? நம்ம குட்டி பொண்ணு ரேக்காக்கு ஆப்போசிட் அவர் இருக்காது. அது மாத்திரம் இல்லை, இப்போ ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அப்படி அதிரடியான குத்து பாடலாம் அப்படி நாங்கள் வழங்கி கொண்டே இருக்கோம். ரேக்கா அந்த ஜெனரேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை ஜோ நீங்களே சொல்லிடுங்களா? அதான் ஜெனரேஷன் ரேக்கா அது இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஜோ கொண்டு நம்மளோட ரோபோ சங்கர் செஞ்சிருந்தார் இந்தியாவில் இருந்து. என்னன்னு சொன்னால் அவங்க ஒரு சாமி வேடத்தில் இருந்துட்டு அவர் ரோபோ சங்கர் சாமியாவும் மற்ற 2 பேர் வந்து சாமி என்னடா சாமியில் அந்த ஷூ போட்டு வந்திருக்கேன்னு கேட்பாரு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சாமி. அதுக்கு சாமி கேட்பாரு டெக்னாலஜிக்கு ஸ்பெல்லிங் சொல்லி பார்ப்போம். அது இன்னும் டெவலப் சாமிங்க. ஐயோ சாமி விடுங்கப்பா, நான் ஜெனரேஷன் சொல்லவே மாட்டேன். அப்படியே தொடர்ச்சியாக எழுந்துருங்க. நாங்களும் அப்படியே உங்களோட சந்தோஷமாக பேச போகின்றோம். இது மட்டும் இல்லாமல் உற்சாகமான முறையில் நாங்கள் அப்படியே உங்களோட பேச காத்திருக்கின்றோம். இது உங்களுடைய தாமரை FM ஒழுக்கம் பாடல். இது ஆம்பளை திரைப்பட பாடலுக்கான இசையினை வழங்கி வைத்திருக்கின்றார் எங்களுடைய ஹிப் ஹாப் ஹாதி. அப்படியே பாடலுக்கான இசையினை வழங்கி வச்சிருக்கின்றார். பாடலை படிச்சுட்டு இருக்கிறாங்க மொஹித் சௌஹான் அப்படின்னு சொல்கிற பேரே வாக்கி வராத ஒரு பேர். நெஞ்சம் பயமறியாத நீ பேசினாலே எதுவும் புரியாது. கஞ்சாடை காட்டினாலே அவள் கண்ணால் காதல் ஊட்டினாலே என் நஞ்சை வாட்டினாலே உன்னாலே என் ஹார்மோன் எல்லாம் தீர்ப்பிடிக்க உன் தேக்கத்தில் நான் பூப்பறிக்க உன்னை கொஞ்சம் முத்தம் விட்டு நான் சிரிக்க ஐயோ பெண்ணை நானும் அர்ப்பரிக்க உனக்கெனவே நான் காத்திருக்க என்னை
நேர்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலியினுடைய அட்டகாசமாக அப்படி அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சியோடு அடுத்து இருக்கிறீங்க. ஒளித்த பாடல் தாமரை திரைப்பட பாடலுக்கான இசையை அப்படியே வழங்கி வச்சிருக்கின்றார் எங்களுடைய ஹிப் ஹாப் தமிழா ஆதி. அப்படியும் நிகழ்ச்சியில் நாங்கள் அப்படி உங்களோட சந்தோஷமாக பேச காத்திருக்கின்றோம். என்ன குட்டி பண்ணு சொல்லுங்க. ஆமாம், அது மாத்திரமினா அப்படியே ஃபேஸ்புக் வாயிலாக நிறைய சொந்தங்கள் அப்படியே இணைந்திருந்தாங்க. வாழைச்சேனியிலிருந்து ராஜா இணைந்திருந்தார். காய் சகோதரி, இந்த மாலை நேர வணக்கம் சகோதரி. என்னதான் சோகம் இருந்தாலும் அப்படியே அதிரடியான பாடல்களை கேட்கறதால இப்போ ஒரு சுகந்தாயன சகோதரின்னு சொல்லி அப்படியே அதிரடியான பாடல் அவங்களுக்கு தரட்டுமாமன்னு சொல்லி இணைந்திருந்தாங்க. ராஜா நிச்சயமா தாரத்தை நாங்களும் தயாரா இருக்கவில்லையா தொடர்ச்சி அப்படி இருந்திருக்க ராஜா. 4:30 மணி வரையும் உங்களுடைய முதல் தர வானொலியில் நாங்கள் அப்படியே வழங்க காத்திருக்கின்றோம். இதற்கு பிறகு மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அப்படியே சோகமான நிகழ்ச்சிகளாம் காத்துட்டு இருக்கின்றது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியோ நாங்கள் நிகழ்ச்சின்னு அப்படியோ நாங்கள் உங்களுக்கு தகுதி வழங்க போகின்றோம். நாங்கள் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய குழுவினர்கள் அப்படியோ தயாராக இருக்கிறாங்க. உங்களுக்கான பாடல்களை எல்லாம் அப்படியோ அள்ளி வச்சுக்கொண்டு நீங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னால் அப்படியோ தொலைபேசி மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக www.thamarayfm.lk என்னும் இணையதளத்தின் மூலமாகவும் எங்களுடைய ஆன்லைன் ரேடியோ அப்படியோ நீங்கள் கேட்டு மகிழ முடியும். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பினையும் அப்படியோ உங்களுக்கு எங்களுடைய இணையதளத்தில் அப்படி நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். என்ன சொன்னீங்கன்னா எங்களுடைய பழைய நிகழ்ச்சிகளை நீங்கள் அப்படியோ கேட்டு மகிழ முடியும். உங்களுக்கு அதாவது இதற்கு முதல் போன நிகழ்ச்சியில் உங்களுக்கு கேட்க ஆர்வமாக இருந்தாலும் நீங்கள் அதை ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படியோ இல்லை அந்த நிகழ்ச்சியை கேட்டு ஐயோ இன்னும் முறை கேட்க வேணுமே அப்படின்னு சொன்னாலும் எங்களுடைய இணையதளம் www.thamarayfm.lk மூலமாகவும் அப்படியே கேட்டுக்கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய அனுசரணையாளராக கூடிய ஒரு வாய்ப்பு கூட இன்றைய நாள் நாங்கள் அப்படி உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். என்னென்னு சொன்னால் www.thamarayfm.lk இது அதாவது மாடு வந்துட்டு தனியாக புல்லு மட்டும்தான் சாப்பிடும், புளி வந்துட்டு இறைச்சி மட்டும் தான் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க தானே. இது மாதிரி உங்க எல்லாத்துக்குமான சாப்பாடு தாமரை பொண்டாட்டிங்கிறத பேசிட்டேன். இந்த பையன் போனான்னு கூட 4 மணி எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ரிஸ்லாம் எந்த பையன்? நம்ம ரிஸ்லாம் பையன் தான். சரி இந்த புகழ்ச்சியெல்லாம் எனக்கு ஒத்து வரல. அது மாத்திரமில்ல அப்படியே நீங்களும் ஃபேஸ்புக் வாயிலாங்கன்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே வாங்க எங்களோட ஆன்லைன் மூலமாக வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிகழ்ச்சியில் அப்படியே இணைத்துக் கொள்வது தயாராக இருக்குன்னு சொல்லி ஜொலிக்க இருக்குது பாடல். அப்படியே பாடலை தொடர்ந்து அப்படியே இணைந்திருக்கலாம். தாமரை எஃப்எம்மின் அதிரடி ஆட்ட நிகழ்ச்சி அப்படியோ அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது. எங்களுடைய முதல் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான். பாடலை அப்படியோ பாடியிருக்கிறாங்க தீப்பு மற்றும் அனுராந்த ஸ்ரீராம். இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. ஒலிக்கும் பாடல் இது விஜயுடைய நடிப்பில் நடைபெற்ற பாடல். இழந்த பழம் உனக்குத்தான், செவந்த பழம் உனக்குத்தான், குங்கும பூவும் உனக்குத்தான், இந்த கொஞ்சம் புறாவும் உனக்குத்தான், பால் பழம் உனக்குத்தான், பாயாசமும் உனக்குத்தான், சந்தனம் உனக்குத்தான், சக்கரை பொங்கல் உனக்குத்தான். முருகா காப்பாத்த இத முடிஞ்ச மலையேத்த, கந்த காப்பாத்த இத கட்டி கை மாத்த, இழந்த பழம் உனக்குத்தான், செவந்த பழம் உனக்குத்தான், குங்கும பூவும் உனக்குத்தான், இந்த கொஞ்சம் புறாவும் உனக்குத்தான். தாமரை FM. மார்பில் மச்சப்பட மனசில் வெட்க கொட தோதா தூக்கும் இடம் உனக்குத்தான், என் கூச்சமெல்லாம் புத்தகைக்கு உனக்குத்தான், என் கொழுப்பு இலவசம் உனக்குத்தான், என் இடுப்பு உனக்குத்தான், கழுத்து உனக்குத்தான், இச்சை உனக்குத்தான். ஐயோ முருகா காப்பாத்த இத முடிஞ்ச மலையேத்த,
காப்பாத்த இத கட்டி கை மாத்த இழந்த பழம் உனக்குத்தான் செவந்த பழம் உனக்குத்தான் குங்கும பூவும் உனக்குத்தான் இந்த கொஞ்சம் புறாவும் உனக்குத்தான் கொடி ரெண்டு மடி நண்டு பொடி உனக்குத்தான் சொட்டு சொட்டா இதழ் கட்டு கட்டா உடல் தட்டு தட்டா முத்தம் உனக்குத்தான் என் படுக்கையில பாதி இடம் உனக்குத்தான் என் மனசுக்குள்ள மொத்த இடம் உனக்குத்தான் தேமா உனக்குத்தான் புளிமா உனக்குத்தான் மாமா நான் உனக்கேதான் ஐயோ ஆத்தாடி இது ரத்தத்தா பாடி ஆசை கூத்தாடி நான் அசந்து போன நீ இழந்த பழம் உனக்குத்தான் செவந்த பழம் உனக்குத்தான் குங்கும பூவும் எனக்குத்தான் இந்த கொஞ்சம் புறாவும் எனக்குத்தான் பால் பழம் உனக்குத்தான் பாயாசமும் உனக்குத்தான் சந்தனம் உனக்குத்தான் சக்கரை பொங்கல் உனக்குத்தான் ஐயோ ஆத்தாடி இது ரத்தத்தா பாடி ஆசை கூத்தாடி நான் அசந்து போன நீ நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய முதல் தரமான ஒளிதாமரை வானொலியினுடைய அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படி வணிந்திருக்கிறீங்க ஒளி தோய்ந்த பாடல் இது மதுரை திரைப்பட பாடல் அப்படியோ பாடியிருக்கிறாரு தீபு மற்றும் ராதா ஸ்ரீராம் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க அப்படியோ என்னுடைய நடிகை பொண்ணு வந்திருக்கா சொல்லுங்க. ஆமாம் வாண்டர்ஸ்லாம் அப்படி இப்போ அதிரடி ஆட்டமெல்லாம் வல்லமையாக போகிறத விட எங்களோட பையன் வந்திருக்கிறாளா அதிரடியாக போகுது. அதிரடினாலே அதிரடியாக தானே போகணும். அதிரடியான எல்லா பேரும் வந்து அப்படி அதிரடி ஆட்ட நிகழ்ச்சி வந்து எப்பயும் களை கட்டும் இல்லையா ரிஸ்லாம்? அதன்மும் சரி நேர்கள்லாம் அப்படி ஒரு சின்ன கேள்வி ஒன்று வந்துட்டு கேட்குறாங்க. என்னன்னு சொன்னா அது என்னடா அது குட்டி பொண்ணு. இது நேர்கள் கேட்டா சரி சொல்லுங்க. இல்லை என்னென்னு சொன்னால் அப்படியே கிடையாது இணையதளம் இருக்குது தானே www.tambrafm.lk இணையதளத்தின் மூலமாக அப்படி நீங்கள் சேட் பண்ணிக்கொள்ளலாம். சேட் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் அவங்களோட மனசுக்கு பிடித்தவங்க இருக்கிறாங்க தானே அவங்களே அப்படி பேர்கள்லாம் குறிப்பிட்டோம்னு சொன்னால் யாருன்னு சொல்லி காட்டாதான் நாங்கள் அதெல்லாம் கட்டாயம் முடியும் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள போகின்றோம். இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய டாக்டிக்கல் சப்போர்ட் அப்படி சொல்லுவாங்க தானே அசிஸ்டன்ஸ் அப்படியோ காத்துட்ருக்குறாங்க உங்களுடைய வருகின்ற அந்த தகவல்களுக்கு ரீப்ளை பண்ணுவதற்கு. என்ன குட்டி பொண்ணு அதில் தான் உங்களோட பேரை பற்றி கேட்டிருந்தாங்க. ஆஹா அது மாத்திரமில்லாம் அப்படியே ஃபேஸ்புக் வாயிலாக ஒரு சகோதரி இணைந்திருந்தாங்க, பவித்ரா இணைந்திருந்தாங்க. ஹாய் சகோதரி, அப்படியே அதிரடியான மாலை நேர வணக்கம். என்ன இடைக்கே புது பையன் ஒன்று வந்திருக்காரு, அப்படியே அதிரடி ஆட்டம் வந்து அப்படியே களை கட்டுது என்ன சகோதரின்னு கேட்டு இணைந்திருந்தாங்க. அது மாத்திரமில்லாம் அப்படியே அதிரடியான குத்து பாடல் அப்படியே தாங்கக்கா நாங்கள் அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கோம் எல்லா பேரும் சொல்லி இணைந்திருந்தாங்க. நிச்சயமாக தாரதுக்கு நாங்கள் அப்படியே தயாராக இருக்கோம். என்னென்னு சொன்னால் இதில் மெயின் காரணம் வந்து நம்ம ரிஸ்லாம் வந்து அப்படியே அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியோடய ஜாயின் பண்ணிக்கொண்டே இருக்காரு இன்னைக்கு. என்ன செய்யற தலையெழுத்து அப்படியே சொல்லுவாங்க இல்லையா? ஆஹா நாளைக்கு வருவீங்க தானே? சரி எல்லாம் ஒத்துப்போம் அப்படியே தொடர்ச்சி அணிந்துருங்க. அப்படியே ஒரு அற்புதமான பாடலை அப்படி நாங்கள் உங்களுக்கு தொகுத்து வழங்க போகின்றோம். ஒழிக்கும் பாடல் இது படைய பாத்திரப்படி பாடலுக்கு அப்படி பாடலை பாடி இருக்கிறார் எங்களுடைய SP பாலசுப்ரமணியம். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு என் பேரு படையப்ப இளப்பட்ட நடையப்ப என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா நெஞ்சிலாறு படையப்ப பின்னால் 100 படையப்ப யுத்தம் கொண்டு வருகையில் 10 வீரல் படையப்பா பாசமுள்ள மனிதனப்பா நாம் மீச வச்ச குழந்தையப்பா
என்றும் நல்ல தம்பி நானப்பா, நன்றி உள்ள ஆளப்பா, தாலாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறு, எம்பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. நெஞ்சிலாறு படையப்பா, பின்னால் 100 படையப்பா, யுத்தம் கொண்டு வருகையில் 10 வீரல் படையப்பா. பாசமுள்ள மனிதனப்பா, நாம் ஈச வச்ச குழந்தையப்பா. கொண்ட சொத்து சகம் வேண்டாம், பட்டங்களை வாங்கி தரும் பதவியும் வேண்டாம், மாலைகள் இட வேண்டாம், தங்க மகுடமும் தர வேண்டாம், தமிழ் தாய்நாடு தந்த அன்பு போதுமே. என் ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா. என் உடல் பொருள் ஆவியை தமிழுக்கும் தமிழக்கும் கொடுப்பது முறையல்லவா. சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறு, எம்பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. நெஞ்சிலாறு படையப்பா, பின்னால் 100 படையப்பா, யுத்தம் கொண்டு வருகையில் 10 வீரல் படையப்பா. படையப்பா படையப்பா படையப்பா, பாசமுள்ள மனிதனப்பா, நாம் ஈச வச்ச குழந்தையப்பா. கையை நம்பி உயர்ந்திடப்பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு. உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை புசிப்பிட வழிபாரு. சுபவேளை நாளை மாலை சூடிடு. அட எவனுக்கு என்ன குணம், எவனுக்கு என்ன பலம், கண்டதில்லை ஒருவருமே. ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண்முடிக்கும், அதுவரை பொறுமனமே. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. எம்பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. நெஞ்சிலாறு படையப்பா, பின்னால் 100 படையப்பா, யுத்தம் கொண்டு வருகையில் 10 வீரல் படையப்பா. நாம் ஈச வச்ச குழந்தையப்பா, என்றும் நல்ல தம்பி நானப்பா, நன்றி உள்ள ஆளப்பா, தாலாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. நேர்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க கூட்டி முதல் தரவானொலி தாமரை வானொலி என்னுடைய அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சியின் வாயில தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படியே குட்டி பொண்ணு ரேக்கா என்னோட சொன்ன அந்த பாடல் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பாடல் சொல்லலாம். இது ஒரு லைன் ஒன்று இருக்குது தெரியுமா,
ஆஹா, இந்த இப்படியான வேலையில நான் பார்க்கறதுக்கு அப்ப நீங்க தான் சரி ரிஸ்லான். இல்லை ரேகா, இதில் ஒரு லைன் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னால், உன் கையை நம்பி உழைத்திட பாரு, உனக்கு ஒன்று எழுது நீ வரலாறு அப்படின்னு சொல்லி ஏதோ யாருக்கோ சொல்றாப்பே இருக்கு இந்த தத்துவம். யாருக்குமே சொல்லலை. என்னன்னு சொன்னால் இது ஒரு பொதுவான தத்துவம் அப்படி தான் சொல்லுவாங்க. உன் கையை நம்பி உழைத்திட பாரு, அதாவது யாரிடமும் உதவி கோராமல் நீயே உன்னுடைய கையால் அப்படியோ பெரிய ஒரு இடத்தை அடைந்திருப்பாரு, உனக்குன்னு எழுது நீ ஒரு வரலாறு அப்படி சொல்றாங்க. நமக்குன்னு சொல்லி பிறர் வரலாறு எழுதுறதுல முக்கியமே இல்லை, நமக்குன்னு சொல்லி நாம எழுதுற அந்த வரலாறு இருக்குதானே, அது வாழ்க்கையில ரொம்ப. சொல்லுங்க, நான் ஒன்று சொல்லவா? என்னது? எங்க இந்த பையன் இவ்வளவு நாளும் போயிருந்தான் எல்லாரும் அப்படியே யோசிச்சு கொண்டே இருப்பாங்க. ஏனம்மா உங்களுக்கு இல்ல இல்ல தத்துவம் எல்லாம் வந்து கொள்றீங்களே பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளையும் சேர்த்து. இல்ல, நாங்க என்ன வர்க்கத்தை சேர்ந்தாக்கள் தெரியுமா? அது மட்டும் இல்ல ரிஸ்லான், சொல்லுங்க. ரிஸ்லான் வந்தோட படையப்பாவும் வந்துட்டாரு. என் பேரு படையப்பா. இப்படி இப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஜோ, என்னதான் இருந்தாலும் ரிஸ்லான் அப்படி புகழக்கூடாது நம்ம. கண்ணு பற்றும். அது மாத்திரம் நான் அப்படியே பேஸ்புக் வாயிலாக நிறைய சொந்தங்கள் அப்படியே இணைந்திருந்தாங்க. அப்படியே காத்தாங்குடியில இருந்து அஸ்கா இணைந்திருந்தா, ஹாய் சகோதரி ஹாய் சகோதரி, அப்படியே இந்த மாலை நேர வணக்கம் அப்படியே இருவருக்கும். அது மாத்திரமில்லா இன்றைய தினம் வந்து அப்படியே அதிரடியா நாட்டம் அப்படியே சூப்பர் ஹிட்டா போகுது அக்கான்னு சொல்லி இணைந்திருந்தாங்க. அப்படியே அவங்களுக்கு அதிரடியான பாடல்களை அப்படியே தரட்டுமான்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமா நாங்க தாரத்துக்கு அப்படியே தயாரா இருக்கோம். நிச்சயமா 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 அப்படியோ நீங்களும் எங்களுடைய அனுசரணைகளாக ஆக முடியும். என்னென்னு சொன்னால் பூஜ்ஜியம், அதாவது எங்களுடைய இணையதளம் இருக்கின்றது www.thamarafm.lk என்னும் இணையதளத்தின் அந்த கலர்ஃபுல் அப்படிங்கிற இணையதளத்தின் மூலமாக அப்படி நீங்கள் பிரவேசித்து நீங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய அனுசரணையாளராக ஆக முடியும். சரி ஜோ, சொல்லுங்க. நாங்கள்லாம் அப்பவே சொல்லியிருந்தேன், நான்லாம் அப்பவே அப்படி அப்படின்னு பாத்தீங்களா பிள்ளைல கொண்டே போட்டீங்கப்பா. இப்ப நீர்கள் எல்லாம் யோசிப்பாங்க, ஐயோ ரிஸ்லான பாக்க இயலுமாண்டு, அப்படியே வாங்க பாத்துருங்க. நான் விட்டுருங்களா? எங்கடா தப்பிடுவோம் பாக்குறீங்க. அந்த ரேகா, நீங்க கேட்ட கேள்விக்கான பதில நான் சொல்ல போறேன். நான் என்ன வர்க்கமானால் தெரியுமா? அடுத்த பாடல் அப்படியே எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ 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 அப்படியே கேட்டுக்கொண்டே இருங்க. அது மாத்திரம் நான் அப்படியே கேட்டதோட அப்படியே சேட் பண்ணுங்க எங்களோட. பண்ணீங்கன்னு சொன்னா நாங்கள் அப்படியே நிகழ்ச்சி நினைத்துக் கொள்றதுக்கு தயாரா இருக்கோம்னு சொல்லி அப்படியே ஜொலிக்க இருக்குது பாடல். அப்படியே பாடலை தொடர்ந்து இணைந்திருக்கலாம் தாமரை எஃப்எம்மின் அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியோடு. ஆனா சிட்டிலேயே லோக்கலா இருக்கிற பாய்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க? இதுதான்ப்பா நான் அப்பவே சொன்னது. ஒலிக்கும் பாடல் இது கடவுள் இருக்காண்ட குமார் திரைப்பட பாடல். பாடலுக்கான இசைனை அப்படி வழங்கியிருக்கின்றார் எங்களுடைய ஜிவி பிரகாஷ்குமார். அப்படி அவரே ஜிவி பிரகாஷ் மற்றும் கியன் மற்றும் கிரேஸ் அப்படியோ இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. அப்படியே கேட்டது அப்படியே வாங்க பேசுவோம்.
பாட்டி ஏ ஆட்டிக்கார லேடி டான்ஸ் போட்ட பாட்டி பக்கம் வந்து நின்னாடி பத்திக்குது இன்னாடி போட போறாடி டச் பண்ணி போகாதே இச்சி ஒன்னு தந்தாலே இந்த ஜிம்ம தீராதே லோகாலிட்டி பாய்ஸ் லோகாலிட்டி பாய்ஸ் லோகாலிட்டி பாய்ஸ் லோகாலிட்டி பாய்ஸ் லோகாலிட்டி பாய்ஸ் லோகாலிட்டி பாய்ஸ் பாய்ஸ் லோகாலிட்டி பாய்ஸ் லோகாலிட்டி பாய்ஸ் பாய்ஸ் லோகாலிட்டி பாய்ஸ் ஒழித்தோ இந்த பாடல் இதுக்கும் கடவுள் இதுக்கு அடக்குமாறு இது அப்படியே பாடலுக்கான அப்படி செய்ய வழங்கி கொண்டிருக்கிறார் எங்களுடைய ஜிவி பிரகாஷ் குமார். அது மாத்திரமெல்லாம் அப்படியே அதிரடியான அட்டகாசமான பாடலை தான் அப்படியே கேட்டுட்டு வந்திருக்கோம். கேட்டுட்டு எங்க வந்திருக்கோம்? கலையத்தில் தான் அப்படியே இருந்து கொண்டே இருக்கோம் இல்லையா ரிஸ்லான்? நீங்க சொன்னா சரிதான். நீங்க வந்தா மட்டும் போதும். ஆமா ஆமா, அது மாத்திரமெல்லாம் அப்படியே கமல் இணைந்திருந்தாரு ஃபேஸ்புக் வாயிலாக. அதிரடியான அட்டகாசமான நிகழ்ச்சி அப்படியே சூப்பராக போகுதக்கா, அப்படியே அதிரடியான பாடல்கள் அப்படியே தாங்க எங்களை அப்படியே நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கமல் இணைந்திருந்தார். ஆமாம் ஆமாம், நாங்கள் அப்படியே நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வது தயாராக இருக்கேன். அது மாத்திரமில்லாம் நீங்கள் அப்படியே எங்களை நிகழ்ச்சியின் வாயிலாக என்னச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே வாங்க எங்களை ஃபேஸ்புக் வாயிலாக தாமரை வானொலி ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் பேஜ் மூலம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய www.tamarayfm.lk என்னும் இணையதளத்தின் மூலமாகவும் அப்படியே நீங்கள் எங்களை சந்தித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் அப்படியே தனக்காக நல்ல பாடலை தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அப்படி இணைந்திருக்கிறாங்க வாழைச்சேரியிலேருந்து. அவங்களையும் நாங்கள் அப்படி ஞாபகப்படுத்திக் கொள்ள போகிறோம். இது மட்டும் இல்லாமல் திருச்சியிலேருந்து ராஜேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு இணைந்திருக்கிறாரு. தனக்காக நல்ல பாடலை தாருங்கன்னா நிகழ்ச்சியெல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. நல்ல குத்து பாடலை தான் எனக்கு பிடிச்ச பாடலை அப்படியே போட்டுட்ருக்கிறீங்க. என்னுடைய ஆல்பத்தை தான் ஆட்டையை போட்டிங்களோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு. ஆமாம் ஆமாம், திருவண்ணாமலையிலேருந்து சஞ்சிதா அணிந்திருந்தா தனது ஃப்ரெண்ட் வந்து அப்படியே 20வது பிறந்தநாளை வந்து அப்படியே விமர்சையாக செலிப்ரேட் பண்ணி கொண்டே இருக்காமா. அவங்களுக்காக அப்படியே அதிரடியான பாடல்கள் தாங்கக்கான்னு சொல்லி இணைந்திருந்தாங்க. ஆமாம், நிச்சயமாக நாங்கள் அப்படியே தார்த்து தயாராக இருக்கோன்னு சொல்லி அப்படியே ஒரு பாடலை தொடர்ந்து இணைந்திருக்கலாம். அந்த ஒரு பாடல், அந்த பாடத்தில் அந்த பாடலில் படம் என்ன தெரியுமா? ஐயோ, இதெல்லாம் டூப்பிங் அப்படியோ அதில் ஒரு பாடல் தான் இணை இருக்கிறது. பாடலுக்கான இசையினை வழங்கியிருக்கிற சங்கர் மகாதேவன் பாடலை அப்படி பாடியிருக்கிறாங்க. ஷாலினி பாடலை பாடியிருக்கிறாங்க. அப்படியே நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேட்டுவிட்டு வரலாம். கனவு
நேர்கள் அப்படியே உற்சாகமாக அணிந்திருக்கீங்க தாமரை எப்பவுமே அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியோடு. குட்டி பொண்ணு என்னம்மா நடந்தது? அப்படித்தான் இடைக்கிடைக்க சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் எல்லாம் வருதுப்பா, என்ன பண்ணுறேன். அது நானே சொல்லிடுறது வளமே டைலாக் தானே. தொடர்ச்சி அணிந்திருக்கேன். இது உங்களுடைய முதல் தரமான வழி தாமரை வானொலியினுடைய அதிரடி ஆட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படி ஒழிந்திருக்கிறீங்க. ஆமாம், அது மாத்திரமில்ல அப்படியே என்ன ஜோக்கா இவ்வளோ நேரம் பேசாம இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் நேர்கள் இணைந்திருக்காங்க. ரிஸ்லாம் இந்த ஜோக் என்ன ஆச்சு? ஏன்றிக்கா பொய்யெல்லாம் சொல்றீங்க? பொய் சொல்லணுமெண்டா பொருந்து சொல்லணுன்றீக்கா? ஐயோ இல்ல நேர்கள் அந்த ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஜோ பேசல அப்படின்னு சொல்லி. என்ன 2 நாள் ஜோக்கா வரவே இல்லை, என்னக்கா இந்த அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியில ஒரு களை கட்டவே இல்லை ஜோக்கா காலன்னு சொல்லி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரிஸ்லான் ஆமாம்மா, நிறைய பேர் அந்த SMS மூலமாகவும் அப்படியோ கேட்டுருந்தாங்க. எங்க ஜோ நேற்று நிகழ்ச்சியிலையும் காணல, அப்படியோ நிகழ்ச்சியில இவங்க கூட பேசுறாங்கல்ல, ஒலி வாங்கி ப்ளீஸ் கொடுத்துருங்க இல்லைன்னா அடிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எங்கட கியூட் மண்ணனை கண்டோனே நான் அப்படியே மயங்கி போயிட்டேன். ஐயோப்பா அது ஒன்று நான் இல்லப்பா, வேற யாரும். ஆமா, அது மாத்திரமில்ல அப்படியே ஃபேஸ்புக் வாயிலாக இணைந்திருந்தாங்க. கல்லடியிலிருந்து சனா இணைந்திருந்தாங்க. எங்களோட அண்ணா வந்து எப்பயுமே கருப்பா இருந்தாலும் கலையா அம்சமா இருப்பாரு. அவருக்காக ஒரு அதிரடியான அட்டகாசமான பாடல் தாங்க அப்படியே நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்றதுக்கு தயாரா இருக்கோம். அது மாத்திரம் அப்படியே நிறைய சொந்தங்கள் அப்படியே ஃபேஸ்புக் வாயிலாக வந்திருந்தாங்க. ரிஸ்லான் ஆமாம், ஃபேஸ்புக் வாயிலாக வந்து தனக்காக நல்ல பாடலை தாருங்களன்னா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவிலிருந்து ஒரு நேயரால் எழுந்திருக்கிறாங்க, பேரை குறிப்பிட்டு மறந்துட்டாங்க நினைக்கிறேன். தயவு செய்து அப்படி நீங்கள் இனி பாடல்கள் அப்படி விரும்பி கேட்கும்போது உங்களுடைய பேர்களையும் குறிப்பிட்டு அனுப்புங்க. ஆமா, என்ன ரிஸ்லான் நிறைய சைலண்ட்லாம் மாறுது. இல்லை இந்த சைலண்ட் பாடல் அப்படி தொடர்ச்சி அனுப்பியிருக்குமே. சொல்லுங்க குட்டி பொண்ணு, ஏதோ ஒன்று சொல்ல வாடுறீங்க. ஆமாம், அது மாத்திரம்னா நீங்கள் அப்படியே ஃபேஸ்புக் வாயிலாக என்ன வச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே வாங்குகிற நிகழ்ச்சியின் வாயிலாக அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்து கொள்றதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்ட மாதிரி ஜோவக்கா பேசுகிறோம், அவங்கள ரிஸ்லான் என்ன பேசுகிறாங்க அப்புறம் உங்களோட பேசிக்கொண்டே இருப்போம். அப்படியே வாங்குங்கிற இணையத்தில் மூலமாக வந்தீங்கன்னு சொன்னால் அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியை கேட்டு மாறுறது உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்களும் அப்படியோ எங்களுடைய இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை அப்படியே கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லலாம். அந்த கான்டாக்ட்னு சொன்னால் அப்படியே நீங்கள் எங்களை பேசலாம். எப்படின்னு சொன்னால் www.tamarafm.lk என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களோட இந்த ஆன்லைன் சேட்டிங் இருக்குது. எங்களுடைய இணையதளத்தில் நீங்களும் உங்களுடைய நண்பர்கள், அதாவது பேனா நண்பன் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இந்த அற்புதமான ஒரு ஃப்ரெண்டையும் பிடிச்சிக்கலாம். என்ன ரேட்டா இல்லையா? அது மாத்திரம்னா அப்படியே மூப்பத்தலமா ஜீவிகா வந்திருந்தா காய் சகோதரா மாலை நேர வணக்கம் அப்படியே இருவருக்கு. அது மாத்திரம்னா தினம் வந்து அப்படியே அதிரடியாட்டம் களை கட்டுது அக்கா, என்ன நடந்தது ரிஸ்லான் அண்ணா வந்ததாலேயா களை கட்டுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா அப்படியே ரிஸ்லான் அண்ணா வந்தாலே சொல்லவே எனக்கு கலையும் அப்படியே அதிருது. களை கட்ட போது தொடர்ச்சி எடுத்துனுங்க. இது உங்களுடைய முதல் தரமான தாமரை FM. ஜன்னல் காற்று போலவே என் நெஞ்சில் வந்தியே, மின்னல் கீற்று போலவே உன் எண்ணம் தாக்குதே. உன் முகவரியை நீ தர வேண்டாம், உன் வாசம் போதுமே. கண்மயக்கியனை அன்பே என் சுவாசம் போகுமே. என் பச்சையத்தின் போரியே நீ போரியே மென் போலவே. என் கத்தையத்தின் போரியே நீ போரியே ரவியே. என் பச்சையத்தின் போரியே நீ போரியே மென் போலவே. என் கத்தையத்தின் போரியே நீ போரியே ரவியே.
மயக்கியனை அன்பே அன்பே என் சுவாசம் போகுமே என் பல்சை ஏத்திட்டு போறியே நீ போறியே மின் போனவே எக்கத்தை ஏத்திட்டு போறியே நீ போறியே ரதியே என் பல்சை ஏத்திட்டு போறியே நீ போறியே மின் போனவே எக்கத்தை ஏத்திட்டு போறியே நீ போறியே ரதியே. நேர்கள் அப்படியே உற்சாகமாக இணைந்திருக்கீங்க தாமரை எஃப்எம்மின் அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியோடு இன்றைய தினம் வந்து அப்படியே அதிரடி ஆட்ட நிகழ்ச்சி அப்படியே களை கட்டிக்கொண்டே இருக்கு இல்லையா ரிஸ்லாம்? நீங்க இருக்கக்குள்ள கதிர் கலை கட்டாம இருக்குமா? அப்படிலாம் இல்லை. என்ன இன்னைக்கு பொது பையன் நம்ம ரிஸ்லாம் வந்து அதிரடி ஆட்டத்தில் வந்து அப்படியே ஜாயின் பண்ணியிருக்காரு. அதனால தான் அதிரடி ஆட்டம் அப்படியே களை கட்டிக்கொண்டே இருக்கி. நீங்கள் அது என்னமோ சரிதான் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அப்படியே புதிய பாடல்களை நாங்கள் அப்படியே உங்களுக்கு தொடர்ச்சியாக அப்படியே வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்களுடைய மனசுக்கு பிடித்த பாடலை அப்படி உங்களுடைய தாமரை வானொலியில் கேட்டு மகிழ முடியும். என்னன்னு சொன்னால் தனக்கு பிடித்த பாடலையும் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை இருக்கு இல்லையா? அது மாதிரி நாங்களும் அப்படியே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். என்ன இருக்கா? ஆமாம் அது மாதிரி நான் அப்படியே மூப்பத்தலை மூலமாக கார்த்திகேயன் நினைந்திருந்தார். ஹாய் சகோதரா அதிரடியான மாலை நேரம் வணக்கம். என்னதான் சோகங்கள்னு இருந்தாலும் அப்படியே அதிரடியான பாடல்களை கேட்கறதால எப்பயோ ஒரு சுகம்தான். என்னதான் வாழ்க்கையில் நமக்கு சோகம்தான் ஏற்பட்டா அப்படியே குத்து பாடலை கேட்கறதுல ஒரு சுகம்தான் என்ன தங்கச்சி. அப்படியே அதிரடியான குத்து பாடல் அப்படியே தந்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் அப்படியே கேட்டு மகிழ்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதற்கு முதல் வாசிச்சிட்டீங்க. ஆஹா அப்படியும் பாருதான் என்ன செய்வோம். ஆமா அது வந்துடுங்களா அப்படியே நிறைய சொந்தங்கள் அப்படியே இணைந்திருந்தாங்க. ஆமாம் தனக்காக நல்ல பாடலை தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தார். அமெரிக்காவில் இருந்த ஒரு ஆங்கிலத்தில் இருந்து அவர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ப்ளீஸ் கிவ் மீ a song. I also like a Tamil song அப்படின்னு சொல்லி ஒரு இன்றைய தினம் வந்து அப்படியே அதிரடியான நிகழ்ச்சி வந்து அப்படியே சுவாரஸ்யம் நாங்கள் அப்படியே கொண்டு போயிருந்தோம் இல்லையா ரிஸ்லாம்? நிச்சயமாக. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னும் அப்படியே அழகான முறையில் எங்களுடைய நிகழ்ச்சியில் இதுவரை காலங்களில் அப்படியே வழங்கிட்டு இருந்தோம். இனிமேலும் நாங்கள் அப்படியே வழங்குவோம் சொல்லிக்கொண்டு நாங்களும் அப்படியே விடைபெற நேரம் நெருங்கி விட்டது. என்ன குட்டி பொண்ணு? ஆமாம் நாளைய தினம் அப்படியே அட்டகாசமான அதிரடி ஆட்ட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு வருவோம்னு சொல்லி இப்போ விடைபெற்று செய்யலன்னா அவங்க குட்டி பொண்ணு ஆச்சு ரேகா ஆர்ஜி ஜோ. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பண்பின் பாசத்துடன் தொடர்ந்து தாமரை எஃப்எம்மின் வருத்தப்படாத வாலிப சங்க நிகழ்ச்சியோடு அப்படியே தொடர்ந்து இணைந்திருங்கன்னு சொல்லி தவறா சொல்லிட்டீங்க. வருத்தப்படாத சங்கம் அதான் அவங்களுடைய பேரு. அப்படியே தொடர்ச்சியான தெரிங்க உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை வானொலியுடைய சிறப்பு நிகழ்ச்சிகளாக அப்படியோ நாங்கள் உங்களுக்கு இதை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அப்படியோ நானும் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் நண்பன் நீல் முகமது ரிஸ்லான். இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வருத்தப்படாத சங்கம் நிகழ்ச்சி அப்படியே தொகுத்து வழங்க எங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள்லாம் வந்துட்டு கழகத்தில் காத்துட்ருக்காங்க. நம்மளுக்கும் இடத்த தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபைட்டாக இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் அதுன்னு சொல்லி. ஆமாம் நான் யாருன்றது அப்படியே எல்லாரும் வெயிட் பண்ணி கொண்டு இருப்பாங்க வருத்தப்படாத சங்க நிகழ்ச்சி அப்படியே கேட்கறதுக்காக. எஸ் அது யாருன்னு சொன்னா வேற யாரும் இல்லை, எங்களுடைய டிஜே விஜய் அப்படியோ வந்துட்டு இருக்காரு கழகத்தில் நிகழ்ச்சி தொகுத்து வழங்க. அப்படியே விஜயோட தொடர்ந்து இருந்தீங்க சொல்லி அப்படியே விடைபெற்று செல்லுகின்றோம் நாங்க. எஸ் பை பை. சந்தேகம் எந்த மீதிலே கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே நீங்கிடாத கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த
भड़ी 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 रहा भड़ी साहो रे बाहुबली भड़ी 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 रहा भड़ी साहो रे बाहुबली जय हारदिनी के पट्टाली www.thamarayfm.lk गगना ने छत्र पट्टाली ऐसा रुद्रसा है सरभद्र समुद्रसा 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 जननी दीक्षा अचलम ई कोडुके कवचम इप्पुड़ा अम्मकी अम्मायिनंदुका पुलकरिन चिंदिगा तीक्षण అంత మహాబలుడైనా అమ్మఒడి పసివాడే శివుడైనా భవుడైనా అమ్మకు సాటి కాదంటాడే ऐसा रुद्रसा है सरभद्र समुद्रसा ऐसा रुद्रसा है सरभद्र समुद्रसा ऐसा रुद्रसा ऐसा रुद्रसा है सरभद्र समुद्रसा है सरभद्र समुद्रसा ऐसा रुद्रसा है सरभद्र समुद्रसा ऐसा रुद्रसा है सरभद्र समुद्रसा ऐसा रुद्रसा है सरभद्र समुद्रसा भड़ी 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 रहा भड़ी साहो रे बाहुबली जय हारदिनी के पट्टाली भड़ी 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 रहा भड़ी साहो रे बाहुबली जय हारदिनी के पट्टाली पट्टाली भुवना लन्नी जय कोटाली गगनाले छत्र पट्टाली அருமையான மாலை பொழுதில் எல்லாரும் அன்போடு இணைஞ்சிருக்கீங்க. இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம் வழங்கும் வருத்தப்படாத சங்க நிகழ்ச்சியில் தான் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. எல்லாரும் எங்கடா வருத்தப்படாத சங்கத்தை காணையிலேயே அப்படின்னு வருத்தத்தோடு இருந்திருப்பீங்க. உங்கள் வருத்தத்தை எல்லாம் நிவர்த்தி செய்கிறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வருத்தப்படாத சங்க நிகழ்ச்சியினூடாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக ஓடோடி வந்திருக்கிறோம். தேடி ஓடி அலைஞ்சு தெரிஞ்சு வந்திருக்கிறோம். இல்லை ஐஸ்வரி? ஆமா, விஜய் சொன்ன மாதிரி வருத்தப்படாம இருக்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு பல பல மருந்துகள் எல்லாம் கொண்டாந்து என்னன்னு சொன்னா நீங்க வந்து வருத்தப்படாம இருக்கணும், உங்களுக்கு யோசனை எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் நாங்க பல்வேறுபட்ட ஜோக்குகளையும் அப்படியும் இல்லாமல் விடுகதையெல்லாம் உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கின்றோம். அதை உங்களுக்காக நாங்க தருவதற்காக வந்திருக்க நாங்கள் யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் ஆர்ஜே ஈஸ்வரி. ஆர்ஜே ஈஸ்வரி அப்படின்னு அவங்க ஊரா சொல்லி தராங்க. அது என்ன நல்லதுக்குன்னு தெரியல. ஆனா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம் வழங்கும் வருத்தப்படாத சங்கம். வருத்தப்படாத சங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு முதலாவது ஒரு பாடலை தொடர்ந்து நாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கல ஐஸ்வரி. டிஆர் அவங்க பாடின ஒரு பாடலை தொடர்ந்து நாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது உலகின் முதல்வன் வானொலியின் தலைவன் தாமரை எஃப்எம்.
காட்டாத சல்சலா